அவங்க வெள்ளை அறிக்கை விட்டதுல தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு. இப்போ திமுக இப்பதானே வந்திருக்காங்க, ஒரு அசம்பிளி செஷன் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஒரு பாரத நாட்டோட மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா நான் சொல்றேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க இல்லை நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லலை. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட அப்பவும் எடுத்துகிட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும் அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் பதில் சொல்றேன். ஆனால் ஒன்று ஒன்றா பண்ண அரசியல் விமர்சனம் சட்டசபையில் பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதனால தப்பு ஒன்றும் இல்லைங்க. Ma'am, the truce will be in US and Iran. Will it help any uncertainty that is now on? Yes, if the truce will come into play, yes, it will help the uncertainty to be removed. Meaning uncertainty will go away. We can plan with a bit more confidence. Not just us, any country. காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் பத்திலாம் இதுவரைக்கும் வரல மேடம். நிறைய பேர் மருத்துவ கல்விக்காக வந்திருக்காங்க. ஆனா காஞ்சிபுரத்துல மெடிக்கல் காலேஜ் இல்லாம இருக்கு மேடம். அதுக்கு நீங்க தமிழக அரசு கேட்க சொல்லுங்க. ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்த மாநிலத்தில் பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். ஸோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷங்க. ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்குறோம். சொத்துனா என்னங்க? ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரையாக இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்தில் மக்களுக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்லை அது சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, பிள்ளைங்க வரதுக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணால் கூட அதன் மூலமாக எக்கானமியில் பலதரப்பட்ட தாக்கம், நல்ல தாக்கம், கெட்ட தாக்கம் இல்லை, நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போகிறேன். கடன் வாங்கி அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்றதான் விஷயம். நீங்கள் சொத்து